வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து ஒரு விளாக் தான் பார்க்க போறோம். நம்ம வந்து எங்கேயும் பர்ட்டிகுலரா போல. ஒரு லாங் டிரைவ் மாரி போலாம். ரொம்ப மாசம் ஆச்சு. ஃபேமிலியோட வெளிய போய்லாம் பல வருஷம் ஆச்சு. முந்திலாம் அடிக்கடி ஊருக்கு போவோம். அதனால இன்னைக்கு சும்மா போயிட்டு வரலாம் அப்டின்ட்டு. நியூ இயர் வேற வருது. நாங்க எப்பயுமே நியூ இயர்க்கு வெளிய போவே மாட்டோம். இப்பயும் போல. இப்போ வந்து 30 தான் ஆகுது. டிசம்பர் 30. டைம் இருக்கு நியூ இயர்க்கு. இன்னைக்கு சும்மா ஒரு நாள் போயிட்டு அப்படியே திருப்பி வந்துரலாம் அப்படின்ட்டு. நான் போய் குளிக்கணும். டீலாம் குடிச்சு, கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அந்த மாரி சில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து இன்னைக்கு என்னென்ன பண்றோம் அப்படின்ட்டு குட்டி குட்டி ஸ்னிப்பெட்ஸ் மாரி காட்டுறேன். இன்னைக்கு வந்து வாய்ஸ் ஓவரா தான் இருக்க போது. என்னால பேச முடியாது. ஏன்னா உங்களுக்கு இந்த மாரி விளாக்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட Instagram ஹேண்டில். இங்கேயும் போய் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ வந்து நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு வந்து மேக்கப்லாம் ரொம்ப போடல. கொஞ்சம் என்ன சொல்றது, ஸ்பாட்ஸ் மறைக்க மட்டும் கன்சீலர் மட்டும் அப்ளை பண்றது தான். ஏன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் நல்லா இருக்கணும் இல்லையா? கேமரா எடுத்துட்டு போலான்னு நெனச்சேன். ஆனா அங்க இங்கேயும் போறோம்னா, நான் கேமராவெல்லாம் அவ்வளோ பெருசா தூக்கிட்டு உள்ள போ முடியாது. அதனால விட்டாச்சு. ஃபோன்லயே எடுத்துக்கலாம் அப்டின்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து குளிச்சுட்டு வந்துடுறேன். இன்னைக்கு ப்ராடக்ட் ரிவ்யூல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து டெமோகோல இருந்து 15% AHA, BHA பீலிங் சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இது வந்து பிகினர் வேரியன்ட். இதுவே நீங்க ஆல்ரெடி பீலிங் சொல்யூஷன், கெமிக்கல் பீலிங்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்த ஒரு வேரியன்ட் இருக்கு. 30% இருக்க மாரி நீங்க அதையும் ட்ரை பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். இந்த பீலிங் சொல்யூஷன் எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே தான் நான் வந்து இப்ப சொல்லப் போறேன். இதுல மெயின் இன்கிரீடியன்ட்டே பார்த்தீங்கன்னா, கிளைகாலிக் ஆசிடும், சாலிசிலிக் ஆசிடும் தான். கிளைகாலிக் ஆசிட் வந்து உங்களுக்கு ஆல்ஃபா ஹைட்ராக்ஸி ஆசிட் அண்ட் சாலிசிலிக் பார்த்தீங்கன்னா BHA, அதாவது பீட்டா ஹைட்ராக்ஸி ஆசிட். இது 2 தான் இதுல இருக்கிற மெயின் இன்கிரீடியன்ட்டே. இதோட கன்சிஸ்டன்சி வந்து லைட்டா அந்த ஸ்டிக்கி ஃபீலிங் இருக்கிற மாதிரி இருக்கு. இத வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, நைட் டைம்ல தான் யூஸ் பண்ணணும். பகல் டைம்ல யூஸ் பண்ணாதீங்க. ஈவினிங் இல்லனா நைட் நீங்க வந்து எப்பயும் போல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ ஃபுல்லா ட்ரை பண்ணிருங்க. தண்ணி வந்து ஃபேஸ்ல இருக்கக்கூடாது. ட்ரை ஆன அப்புறம் இந்த பீலிங் சொல்யூஷனை கையில வந்து ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஈவன் லேயரா அப்ளை பண்ணுங்க. ஒரு வாட்டி இப்படி அப்ளை பண்ணா போதும். நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ற மாதிரி மோஷன்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அப்ளை இட். இங்க கண்ணுக்கு கீழே, கண்ணுக்கு மேல அந்த ஏரியாலலாம் நீங்க வந்து போட வேண்டாம். ஏன்னா அங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸ் மாஸ்க்லாம் போடும்போது எப்படி போடுவோம்? கண்ணை சுத்தி நம்ம விட்டுருவோம் இல்லையா? அதே மாதிரி விட்டுருங்க. இதை வந்து 10 மினிட்ஸ் உங்க ஃபேஸ்ல அப்படியே சிட் பண்ண விட்டுருங்க. 10 மினிட்ஸ் வந்து நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா உங்க போன்ல இல்லைன்னா எதுலயாவது வந்து டைமர் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் மேல உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடாது. இன்னும் ரொம்ப ஸ்கின்னை சென்சிட்டிவ் ஆக்கிரும். நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கெமிக்கல் பீலிங் இல்லைன்னா இந்த பீலிங் சொல்யூஷன்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா, உங்க ஃபேஸ்ல வந்து லைட்டா அந்த டிங்லிங் சென்சேஷன் இருக்கும். அப்படியே லைட்டா ஃபேஸ் சூடாற மாதிரி இருக்கும். அது வந்து நார்மல். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்தா தான் நான் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ண சொல்வேன். பிகினர்ஸ்க்கு அந்த லைட்டா அந்த டிங்லிங் சென்சேஷன் வந்து இட்ஸ் வெரி வெரி நார்மல். பயப்படாதீங்க யூஸ் பண்ணும்போது. 10 மினிட்ஸ் அப்புறம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தண்ணிய வச்சு இந்த சொல்யூஷன் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து ஒரு ஜென்டிலான ஃபேஸ் வாஷ் வச்சு திருப்பி நம்ம வந்து வாஷ் பண்ணிக்க போறோம். அதையே நம்ம திருப்பி 2வது வாட்டி வாஷ் பண்றோம்னா, இந்த பீலிங் சொல்யூஷன் வந்து தண்ணியில வந்து ஃபுல்லா போகாம எங்கேயாவது இருக்கு அப்படின்னா, ஸ்கின்லயே ரொம்ப நேரம் இருக்கும் இல்லையா? நம்ம என்ன சொன்னோம், 10 மினிட்ஸ் தான் இந்த சொல்யூஷன் நம்ம ஸ்கின்ல படணும் அப்படின்னு. வெறும் தண்ணி போட்டு அந்த கொஞ்சம் சொல்யூஷன் மிச்சம் இருந்து அது வந்து நம்ம ஸ்கின்ல வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து திருப்பி ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிரும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாம விட்டுறாதீங்க. உங்க ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை ஆயிடும். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ட்ரை ஆனனால. அதுக்கப்புறம் நீங்க வந்து சமத்தா போய் தூங்க போயிடலாம். நெக்ஸ்ட் டே வந்து நீங்க கண்டிப்பா கம்பல்சரி மஸ்ட் தலையில அடிச்சு ஞாபகப்படுத்திக்கோங்க. சன்ஸ்கிரீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பீலிங் சொல்யூஷன் இல்லைன்னா கெமிக்கல் பீலிங் அந்த மாதிரிலாம் உங்க ஸ்கின் கேர்ல யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போட்டே ஆகணும். இதை வந்து நீங்க வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணா போதும். அதுக்கு மேல நீங்க ஓவராலா யூஸ் பண்ண வேணாம். வீக்லி ஒன்ஸ் மஸ்ட். ஓகேவா? இதை யூஸ் பண்ணிட்டு ஒரு ஆஃப்டர் ஒரு 2 to 3 டேஸ் அப்புறம் வந்து உங்களோட மேல இருக்கிற அந்த ஸ்கின் வந்து டெட் ஸ்கின் அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகி உங்களுக்கு ஸ்கின் வந்து ரேடியண்டா, க்ளோயியா, அந்த கிளாஸ் ஸ்கின் எஃபெக்ட் எல்லாம் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். எனக்கு வந்து கெமிக்கல் எக்ஸ்போலியேஷன் ரொம்ப பிடிக்கும். ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு கெமிக்கல் எக்ஸ்போலியேஷன் ஒரு லைஃப் சேவர் மாதிரி. நான் என்ன சொல்வேன்னா, பிகினர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்க ஸ்கின்ல வந்து சேஞ்சஸ் தெரியும். இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க
வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்கிட்ட ஒரு கூப்பன் கோடும் இருக்கு. Mable 20 அப்படின்ற கோட் நீங்க வந்து செக் அவுட் டைம்ல யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 20% ஆஃபர் வந்து கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்ல. அந்த கூப்பன் கோட் வந்து இந்த ப்ராடக்ட்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். மத்த காம்போஸ் அண்ட் ஆஃபர்ஸ் வெப்சைட்ல ஆஃபர் பண்றது வொர்க் ஆகாது. டெர்மோகோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டெர்மடாலஜிஸ்ட் மூலியமா டிசைன் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாம டெர்மோகோட ப்ராடக்ட்ஸ் Nykaa, Flipkart அண்ட் Amazonல அவைலபிளா இருக்கு. அங்கேயும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வ்ளாக கன்டின்யூ பண்ணலாம். குளிச்சுட்டு வந்தாச்சு. இதுதான் அவுட்ஃபிட் இன்னைக்கு. ஒரு லாங் குர்தா போட்டிருக்கேன். இப்போ வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன். ஆரம்பிப்போம். எல்லாரும் ஃபைனலா கிளம்பிட்டு வெளிய போய் பார்த்தா, சரியான மழை ஸ்டார்ட் ஆச்சு. லைக் அப்போ வரைக்கும் ஒரு என்ன சொல்றது, மழை பெய்ய போதுன்ற ஒரு அறிகுறியே இல்லாம சடனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால என்னடா வெளிய போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். சரி கிளம்பிட்டோமே, ஏன் இப்போ நிறுத்துவானே அப்படின்னு நாங்க வந்து கிளம்பிட்டோம். போகும்போதும் மழை. நாங்க என்ன நினைச்சோம்னா, சரி இங்க ஏரியா தாண்டிட்டா மழை இருக்காது, ECR சைடுல மழை இருக்காது அப்படின்னு நம்பி நாங்க வந்து எங்க வாகனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். மழை பெய்கிறது வருத்தமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து எனக்கு மழை பெய்யும்போது இந்த மாதிரி வேடிக்கை பார்க்கறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதோட சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரெய்னி சவுண்ட் சொல்லுவாங்கள்ல அது. ஸோ அப்படியே நான் வந்து வேடிக்கை பார்த்துட்டே நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். சொன்ன மாதிரியே ECR சைடில் வந்து மழை இல்லை. பட் ஆனாலும் வந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் வந்து சரி எப்படி இருந்தாலும் சும்மா டிரைவ்லேயே தானே இருக்க போகிறோம், எதுவும் தெரியாது அப்படின்னு நினச்சோம். அடுத்து எப்போவுமே ECR போனால் நம்ம சும்மா ஒரு பீச்சில் போயிட்டு வரணுமே, அது பண்ணலாம் எப்படி அப்படின்ட்டு நாங்கள் போனோடனே பீச்சில் இறங்கிட்டோம். சும்மா இப்போ ஆக்சுவலி பிளானே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் பீச் போனோம். அங்கே போயிட்டு நான் இன்னும் யாருமே சாப்பிடல, எதுவுமே பண்ணல. ஸோ அதனால் தண்ணியில் நனைய வேண்டாம், சும்மா போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். நான் அன்றைக்கி ட்ரெஸ் பண்ணியிருந்ததே பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக தான். நான் என்ன நினச்சேன்னா கார்க்குள்ளேயே தான் இருப்போம், சும்மா ட்ரைவ் மட்டும் தான் பண்ண போகிறோம், எங்கேயும் வெளியெல்லாம் நம்ம தலை காட்ட போகிறதில்ல அப்படின்ட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு குர்த்தி எடுத்து போட்டிருந்தேன். அதில் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக சும்மா வெளியே சுற்றுற மாதிரி இருந்தது. அதனால் எனக்கு வந்து ஆன்ட்டி ஒரு நைட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அண்ட் நிறைய பேர் லாஸ்ட் vlog பார்த்துட்டு இது சொந்த தம்பியா இல்லை வாடகைக்கு எடுத்த தம்பியான்னு கேட்டிங்க. சொந்த தம்பி தான். எனக்கு வந்து 2 தம்பிங்க. அதில் 2வது இவன் தான். ஸோ அன்றைக்கி வந்து 2 பேரும் தண்ணியில் படாமல் நாங்கள் வந்து ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வந்து தோத்துட்டோம். என் பேண்ட்டு கீழே நனைஞ்சிருச்சு. அன்றைக்கி அந்த உப்பு தண்ணி என்னடானா எனக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது எரிச்சலாக இருந்தது. அதனால் செம்ம இரிட்டேட் ஆகிடுச்சு. பீச்சில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ECR கேஃபே அப்படின்ட்டு ஒரு போர்டு ரோட்டில் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. சரி அங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போனோம். அது வந்து ஒரு வெஜ் கேஃபே. அங்கே வந்து ஆம்பியன்ஸே ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு சுற்றி கிளாஸ் இருக்கிறதுனால நீங்கள் ரோட்டில் வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்லாம். அண்ட் வெளியும் இந்த மாதிரி க்யூட்டாக செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. மெயினாக ஈவினிங் டைம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார்ஸ்லாம் லைட்லாம் போட்டு அழகாக இருக்கும். நாங்கள் போய் ஒரு 5 மினிட்ஸ்லேயே மழை வேறு லெவலுக்கு ஜோன்னு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி நம்ம தான் உள்ளே சேஃபாக இருக்கோமே, அதனால் வந்து சாப்பிட்ற வரைக்கும் பெய்யட்டும் அப்படின்னு விட்டுட்டோம். அண்ட் இன்னொன்று சொல்ல போனால் ஃபுட்டு அங்கே வேறு லெவலாக இருந்தது. நான் வந்து வெஜ் நூடுல் அண்ட் கோபி 65 சொல்லியிருந்தேன். ரெண்டுமே செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, சீக்கிரமாக நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு எல்லாரும் ஃபேமிலியாக படத்துக்கு போகலாம், பக்கத்துலேயே பிவிஆர் இருந்தது அப்படின்ட்டு நான் ஆன்லைனில் டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேன். ஸ்பைடர்மேன் படம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து படம் போய் பல வருஷம் ஆச்சு, 10 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதனால் ஃபைனலி அதுவும் நாங்கள் வந்து 3D மூவி போகிறோம். என்னோட தம்பி குட்டி பையன் இருக்கான்ல, அவனுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மூவி போகிறது. அண்ட் அதுவும் 3D மூவி வேறு. அதனால் அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக உட்காந்துட்டு இருந்தார். அண்ட் அன்றைக்கி வந்து
யாருமே இல்ல. தியேட்டரே காலியா இருந்தது. நாங்க என்ன சொல்றது, இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் தான் 2, 3 பேர் தான் இருந்திருந்தாங்க. நாங்க ஃபேமிலியா ஜாலியா இந்த சீட்ல வேணா உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாரி ஒரே அலப்பறையா இருந்தது. இன்டர்வலுக்கு நாங்க வந்து சிக்கன் பப்ஸ், அப்புறம் வந்து பாப்கார்ன், அதுவும் மெயினா சீஸ் பாப்கார்ன் உங்களுக்கே தெரியும். அது எல்லாருக்கும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போயிருந்தோம். எனக்கு பிவிஆரோட பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும். அதில் பட்டர் போட்டு, அப்புறம் அந்த சீஸ் பவுடர்லாம் போட்டு நான் வந்து பைத்தியம் மாரி திம்பேன். அதனால எனக்கு வந்து லார்ஜ் சைஸ் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. அடுத்து மூவி முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங் வெளியே போகும்போது தலை பயங்கரமாக வலிக்குமே, ஈவினிங் காஃபி குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அங்கேயே நாங்கள் சூடாக காஃபி ஆர்டர் பண்ணி அப்படியே குடிச்சிட்டே நாங்கள் வெளியே வந்தோம். வெளியே அந்த அளவுக்கு ஒரு மழை, ரொம்ப நேரமாக மழை பெஞ்சிட்டு இருந்தது போல், ரொம்ப ஹெவியாக வேறு இருந்தது. லைக் நிற்காமல் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது. நாங்கள் நனைஞ்சிட்டே அப்படியே காரில் ஏறிட்டோம். சரி எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம வீட்டுக்கு தானே போகிறோம், ஈசிஆர்லேருந்து நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்துட்டால் மழை இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஏறினோம். அங்கே என்னடானா அந்த இடி மின்னல் அந்த மாதிரிலாம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி காலையிலே வந்து நியூஸில் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி ரொம்ப ஹெவியாக மழை இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போல். நம்ம என்ன பண்ணோம், நாங்கள் அப்படியே வெளியே கிளம்பி வந்துட்டோம் ஜாலியாக. அப்புறம் தான் தெரியுது இந்த அளவுக்கு மழைன்னு. எந்த அளவுக்கு மழை இருந்துச்சுன்னா, அந்த வைப்பரில் காரில் வைப்பர் இருக்கும் இல்லையா, அது க்ளீன் பண்ண சுத்தமாக கண்ணு தெரியவே இல்லை. ஒரு செகண்ட் கூட கண்ணு தெரியவே இல்லை, ரோட்டில் என்ன நடக்குது, என்ன வண்டி முன்னாடி போகுது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஹெவி ரெயினாக இருந்தது. ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே அண்ணா சாலை கிட்ட வந்தோடனே சரி குரோமா போயிட்டு ஒரு ஃபோன் பார்க்கணும் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே பூந்துட்டோம். அங்கே குரோமா உள்ளே போகிறதுக்கே சரியான டிராஃபிக்கு. ரொம்ப காண்டாயி கடுப்பாயி கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு தான் உள்ளே போனோம். இங்கேயே உங்களுக்கு தெரியும் எத்தனை வண்டி நிற்கிதுன்னு, அந்த அளவுக்கு ஹெவியாக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு ஷோரூம்லேயே. வாங்கலான்னு ரொம்ப ஆல்மோஸ்ட் பிடிச்ச பீஸ் வரைக்கும் எடுத்துட்டோம். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல நம்ம ரொம்ப அவசரப்படுறோமோ, கொஞ்சம் பொறுத்து நிதானமாக எடுப்போம் அப்படின்ட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த அப்புறம் தான் கேம் ஸ்டார்ட்ஸ். ஏன்னா வெளியே வந்த அப்புறம் சுத்தமாக வந்து வண்டி நகர கூட இல்லை, அந்த அளவுக்கு டிராஃபிக். மழையும் பெஞ்சது. இன்பிட்வீன் வந்து மழை நின்றுச்சு. அதுக்கடுத்து எங்களுக்கு வந்து மழை பிரச்சனையாக இல்லை, இந்த ரோட்டில் வந்து சிக்னல் ஒர்க் ஆகலை, செம டிராஃபிக் அந்த போலீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் இல்லை. தண்ணி அங்கங்கே தேங்கி இருந்தது. அண்ட் காரில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் பெட்ரோலும் இருந்தது. பெட்ரோல் பங்க் போகிறதுக்குள்ளே இன்னும் ரொம்ப லேட் ஆயிருமே, கார் நடுவுலையே நின்றோமே அப்படி இப்படின்ட்டுலாம் ரொம்ப காண்டாயிருச்சு. நைட்டு 12:30 மணிக்கு தான் ரிட்டர்னே வீட்டுக்கு வந்தோம். அந்த அளவுக்கு லேட் ஆயிடுச்சு. லைக் ஆல்மோஸ்ட் எங்கள் வீட்டுக்கிட்ட ஏரியா கிட்ட வரைக்கும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாளைக்கு நியூ இயர், அதனால் இங்கே வந்து ரோடு பிளாக் பண்ணுறோம், அதனால் நீங்கள் சுற்றி போகணும் அப்படின்ட்டாங்க. அங்கேருந்து திருப்பி அண்ணா சாலை வரைக்கும் வந்துட்டு இதுவாகி வரதுக்குள்ளே ஓ மை கார்டன் ஆயிடுச்சு. தேட்டரில் காஃபி குடித்தோம் இல்லையா, அதுதான். அதுக்கடுத்து நாங்கள் எதுவுமே சாப்பிடல. அதுக்கடுத்து ஃபுல்லாக கார்லேயே தான் அந்த டென்ஷனாகவே இருந்தது. தண்ணி கூட காரில் இல்லை, இறங்கி கடையில் வாங்க கூட முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஹெக்டிக்கான ஒரு இது. இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது நாங்கள் இன்ஸ்டா நோண்டும் போது தான் தெரியுது, நிறைய மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி சென்னையே வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிற மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு டிராஃபிக், யாரும் வெளியே வந்துடாதீங்க, மெயினாக அண்ணா சாலை கிட்ட வந்துடாதீங்க. நம்ம எங்கே சுற்றிட்டு இருந்தோம், நம்ம அங்கே தான் சுற்றிட்டு இருந்தோம். இயர் ரெண்டே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல சம்பவமாக இருந்தது. அதுக்கடுத்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே படுத்தோம் எல்லாருமே. அந்த அளவுக்கு செம்ம டயர்டாக இருந்தது, ஒரு மாதிரி கோவமாக வந்தது. என்னடா இது, மேபி நம்ம படம் பார்க்காம போயிருந்தா நம்ம இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். இல்லைனா நம்ம காலையிலேயே கிளம்பும் போது மழை பெஞ்சதே, அப்போவே நம்ம நிறுத்தியிருக்கலாமோ, போகாமல் விட்டுருப்போமோ அப்படின்லாம் யோசிச்சுட்டே நாங்கள் வந்து இது கதை பேசிகிட்டு இருந்தோம் ரிட்டர்ன் வந்துட்டு. ஸோ இதோட நானும் vlog முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.